Hello friends, welcome to Nammo Tailor. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கான தோத்தி பேண்ட் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்காக நான் ஒரு அளவு பேண்ட் எடுத்துர்க்கேன். இதுல இருக்க மெஷர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் போட போறோம். இப்போ பாருங்க நான் வேஷ்டி துணியில இருந்து நான் கிளாத் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். உங்களுக்கு மேக்ஸिमम வந்து 1 மீட்டர் இருந்தாலே போதுமானது. இது 1 வயசுல இருந்து 2 வயசு குழந்தைக்கு தாராளமா போடலாம். இப்போ பாருங்க கீழ border இருக்க மாதிரி நான் மடிச்சு வச்சிருக்கேன். இது ஃபோல்டிங்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா போட்டாச்சு கிளாத்தை. போட்டக்க அப்புறமா அளவு துணி எடுத்துக்கோங்க. அளவு துணியில இருந்து ஒரிஜினல் உயரம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஒரிஜினல் உயரம் பாத்தீங்கன்னா 15.5 இன்ச் இருக்கு. நான் வெச்சு போடுற மாதிரி போடுறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து அதிகமா விட்டுக்கிறேன். 16 இன்ச் வந்து உயரத்துல எடுத்துர்க்கேன். மேலே வந்து பட்டி பீஸ்க்கு போய்டும். நம்ம நார்மலா சுடிதார் பேண்ட்ல பட்டி வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த தோத்தி பேண்ட்க்கு வரும். அதுக்காக 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் மைனஸ் பண்ணினாக்க பேலன்ஸ் இருக்குது 13 இன்ச். 13 இன்ச் தான் இப்போ உயரத்துல நம்ம வைக்க போறோம். கரெக்ட்டா கீழ பார்டர்ல இருந்து 13 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரிஜினல் அளவு. ஒரிஜினல் அளவு வந்து 13 இன்ச். தையலுக்குலாம் நான் எதுவுமே விடல. பாருங்க அளவு துணியில இருக்க சீட்டோட அகலம் வந்து 6 இன்ச் இருக்கு. ஜீன் பேண்ட்னால டைட்டா இருக்கும். அதனால லூஸ் வெச்சுக்கோங்க. தோத்தி பேண்ட்ன்றது நல்லா லூஸா இருக்கும். அதுக்காக 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். 6 + 2 வந்து 8 இன்ச். 8 இன்ச்ன்றது ஒரு மடங்கு. நம்ம அந்த 8 இன்ச்ல இருந்து 2 மடங்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வைக்கணும். அப்படி எக்ஸ்ட்ரா நீங்க கிளாத் வெச்சீங்கன்னா மொத்த அகலம் வந்து 24 இன்ச் வரும். இப்போ பாருங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்கிறேன். ஒரு 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுல இருந்து திரும்பி ஒரு 8 இன்ச். ரெண்டாவது மார்க் பண்ணதுல இருந்து திரும்பி ஒரு 8 இன்ச். மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 இன்ச் வரும் அகலத்துல. இந்த அகலத்தை கரெக்டா வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்க இந்த மாதிரி தோத்தி பேண்ட் குழந்தைங்களுக்கு தைச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி 3 வாட்டி 8 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் தான் கிளாத் இருக்கு. நான் அப்படியே வந்து விட்டுறேன். தையலுக்கு நான் விடலன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. நம்ம எவ்வளவு எடுத்திருந்தோம் உயரத்துலனா 13 இன்ச் எடுத்திருந்தோம். 13 இன்ச்ல இருந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க. நம்ம தைக்கும் போது அந்த 1 இன்ச் போய்டும். 1 இன்ச் மார்க் பண்ணிட்டேன் ஃபுல்லா அகலத்துல. இதை அப்படியே வந்து கோடு போட்டு எடுத்துருங்க. இப்போ உயரத்துலயும் அகலத்துலயும் நம்ம வந்து கிளாத்தை மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்க அளவு துணியில இருந்து கொஞ்சம் 1/2 இன்ச் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நீங்க வச்சு கட் பண்ணும் போதே உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நாள் போடலாம். 1 வயசு குழந்தைக்கு நான் இதை தைக்கிறேன். ஆனா நம்ம 2 வயசு வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம போடலாம். பாத்தீங்கன்னா தெரியும் 8 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த 8 இன்ச் அளவுக்கு வந்து கரெக்டா மடிச்சு விட்டுருங்க. பேலன்ஸ் இருக்க கிளாத்தை வந்து நான் அப்படியே விட்டுறேன். நம்மளுக்கு நிறைய வந்து ஃப்ளீட் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஃப்ளீட்டிங்ல வந்து உங்களுக்கு கிளாத் போயிடும். அதனால நான் அப்படியே விட்டுட்டேன் அந்த பேலன்ஸ் இருக்க கிளாத்தை. இப்போ அளவு துணி எடுக்கலாம். அளவு துணியில இருந்து பேண்டோட உயரம் பேண்டோட அகலம் பார்த்தோம். இப்போ சீட்டோட உயரம் பார்க்க போறோம். சீட்டோட உயரம் பார்த்தீங்கன்னாக்க 4 இன்ச் வந்து வருது. ஒரிஜினல் அளவு வந்து 7 இன்ச். நம்ம 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிடுவோம். 3 இன்ச் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச் வரும். தையலுக்கு வந்து 1 இன்ச் விட்டுட்டு 5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சீட்டோட உயரத்துல 5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறமா மார்க் பண்ணதுல இருந்து அகலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ச். சீட்டோட அந்த கர்வ் போடுவோம் பாத்தீங்களா அதுக்காக பாத்தீங்கன்னா 2 இன்ச் அகலத்துல மார்க் பண்ணி ஒரு லைட்டா வந்து பெண்ட் மாதிரி போட்டுடுறேன். நம்ம நெக் போர்ஷனுக்குலாம் போடுவோம் பாத்தீங்களா ஆம்கோல் போர்ஷன் நெக் போர்ஷனுக்குலாம் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு வளைவு போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஒரிஜினல் அளவு 8 இன்ச் அளவுக்கு தான் நான் கிளாத்தை ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணி இந்த ஃபோல்டிங் இருக்க பக்கம் வந்து சீட்டோட உயரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபோல்டிங் இல்லாத போர்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கீழே 2 இன்ச் மேலே 2 இன்ச் மார்க் பண்ணி ஒரு பெண்டு வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு வளைவா நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது நம்ம கரெக்டா சென்டர்ல தோத்தியில சென்டர் ப்ளீட் வரும் பாத்தீங்களா அது இந்த சைடு தான் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சின்னதா ஒரு வளைவு போட்டு அதுக்கப்புறமா கட் பண்றோம். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சாச்சு.
உங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எப்படி தைக்க போகிறோன்னு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, சீட்டோட உயரம் இதில் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் எந்த அளவுக்கு வளைவு வருதுன்னு பார்த்துக்கோங்க. அது இன்ச் டேப்பில் நம்ம கரெக்டாக அளந்து எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ளீட் எடுக்கணும். பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு வருது. இந்த 6.5 இன்ச் அளவுக்கு தான் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளாத்தோட ரைட் ஹேண்ட் சைடில் சின்ன சின்ன ப்ளீட் வந்து வைக்க போகிறோம். 6 இன்ச் அளவுக்கு நீங்கள் இருக்க முழு கிளாத்தும் இந்த 6 இன்ச் அளவுக்கு சுருக்கி சின்ன சின்ன ப்ளீட் மடிப்பு வச்சு நம்ம தைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் 1 by 1 கரெக்டாக வந்து வச்சுட்டு வந்துடுறேன். தைச்சக்கப்புறமா இது எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்குது. நான் இதோட நிறுத்திக்கிறேன். இதே அளவுக்கே வச்சு நான் கரெக்டாக வந்து மடிப்பு வச்சு தைச்சாச்சு. இது சில்க் கிளாத்னால நூல் உங்களுக்கு பிசுறு அடிச்சுட்டே தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பார்த்து தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி மடிப்பு வச்சக்கப்புறமா இதோட அளவு ஒரிஜினலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும் 6.5 இன்ச்சு இருக்குது. இன்ச்சு டேப்பில் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தேவையானது 6.5 இன்ச்சு தான். அப்போ தான் நீங்கள் சீட்டோட உயரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா ஒரு கால் பகுதிக்குன்னு நம்ம சின்ன சின்ன ப்ளீட் வச்சாச்சு. இதே ஸ்டெப்பை யூஸ் பண்ணி இன்னொரு போர்ஷனுக்கும் நம்ம வந்து சின்ன சின்ன ப்ளீட் வைக்க போகிறோம். இந்த வளைவு பகுதிக்கு ஏற்ற மாதிரியே இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இதே மாதிரி ஸ்டெப்பை யூஸ் பண்ணி 6 இன்ச் அளவுக்கு நம்ம இந்த கிளாத்தை வந்து சுருக்கி எடுக்கணும். அதுக்காக சின்ன சின்ன ப்ளீட் வந்து நான் வச்சுட்டு வந்துடுறேன். ஏற்கனவே நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் தைக்கணும். 2 கால் பகுதியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இது 1 by 1 வந்து ரெண்டுத்தையும் தைச்சி எடுத்துருங்க. இந்த 6.5 இன்ச் அளவுக்கு சீட்டோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இதை வந்து கிளாத்தை சுருக்கி எடுக்கணும். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா பிசுறு இருக்கிறதுல கட் பண்ணிவிட்டு இந்த அளவு வந்து நம்ம மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு எடுத்துடலாம். மெஷர்மெண்ட்டை கரெக்டாக பாருங்க 6.5 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம 2 போர்ஷன்லையும் சின்ன சின்ன ப்ளீட் வச்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ரெண்டுத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி ப்ளீட் வச்சிட்டோம். இதுக்கு ஆப்போசிட் பக்கம் வந்து எப்படி ப்ளீட் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சீட்டோட உயரம் வந்து இந்த யூ கர்வ் மாதிரி வச்சுருக்கோம்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் போர்ஷன் வருது. இந்த பார்டர் போர்ஷனில் கரெக்டாக பார்டர் தெரிகிற மாதிரி சின்னதாக நம்ம எப்படி வந்து ப்ளீட் எடுப்போமோ சின்ன சின்னதாக வந்து மடிப்பு வச்சுக்கோங்க. சின்ன பார்டர்னால நான் எக்ஸ்ட்ரா கிளாத் தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். நீங்கள் பெரிய பார்டர்னால் கரெக்டாக பார்டர் இருக்க அளவுக்கு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சு சின்ன சின்ன மடிப்பு வந்து வச்சுக்கலாம். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா கிளாத்துமே சின்ன சின்ன ப்ளீட் வந்து வச்சுக்கோங்க. இந்த யூ கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ஷனில் 1/2 இன்ச்சு கேப் அளவுக்கு நான் விட்டுருக்கேன் கிளாத்தை. பேலன்ஸ் இருக்க எல்லா கிளாத்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மடிப்பு வச்சு நான் ஃபுல்லாக வந்து மடித்து எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மடிப்பு வச்ச பகுதியை வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். நம்ம கடையில் வாங்குறதோட இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க சாரீ கிளாத்லேயும் சரி, இந்த மாதிரி வேஷ்டி துணி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அழகாக நீங்கள் தைச்சி போடும் போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களும் நல்லா சூப்பராக போட்டுப்பாங்க. நம்ம மடிப்பு கலையாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம தைச்சி எடுத்துடலாம். 2 தையல் வந்து போட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு போர்ஷன்லேயும் இதே மாதிரி சின்ன சின்ன ப்ளீட் வச்சு நம்ம தைச்சி முடிக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ரைட் சைடில் இருக்க மாதிரி தான் நான் ப்ளீட் எடுத்து இந்த மாதிரி மடித்து தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டு தைச்சிருக்கேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். இந்த யூ ஷேப்பில் லைட்டாக வந்து ஒரு ஷேப் கொடுத்து கட் பண்ணிடணும்ல, அந்த போர்ஷனில் கீழே பார்டர்லேருந்து மேலே வரைக்கும் நம்ம ப்ளீட் வச்சாச்சு. இதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் ப்ளீட் வச்சாச்சு. ஒரு துணி முடிச்சாச்சு. இதே மாதிரியே இன்னொரு போர்ஷன்லேயும் ப்ளீட் வச்சதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து சின்ன சின்ன ப்ளீட் வந்து வைக்கணும். 1/4 இன்ச்சு வந்து இந்த மாதிரி தையலுக்கு விட்டுருங்க. 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் நீங்கள் தையலுக்கு விட்டுக்கலாம். பார்டர் போர்ஷன் தெரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டு சின்ன சின்ன ப்ளீட் வந்து வச்சுட்டு
தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க போர்ஷன் எல்லாத்தையும் நான் மடிப்புக்காக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தைச்சிடுங்க. கரெக்டாக ஈவனாக வச்சாச்சு. நல்லா தையல் போட்டுக்கோங்க மடிப்பு கலையாத மாதிரி. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா 2 போர்ஷனையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மடிப்பு கலையாத மாதிரி நம்ம அந்த ப்ளீட்டை கரெக்டாக தையல் போட்டு எடுத்தாச்சு. 2 சைடுமே நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இதே மாதிரி பார்டர் போர்ஷன் கரெக்டாக வச்சாச்சு. இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம இந்த மாதிரி மடிப்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மடிப்பை வந்து கீழே பார்டரை ரைட் சைடு பக்கம் வச்சுக்கோங்க. ரைட் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இன்னொரு கால் பகுதியோட இந்த சாரிக்கு மடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடிச்சிருக்கோம்ல, அந்த போர்ஷனை 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். அதை வந்து ரைட் சைடு வந்து ஒன்றா வர மாதிரி காலோட சீட்டு உயரம் அந்த போர்ஷனை கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஃபுல் கர்வ் கிடையாது. சீட்டோட உயரத்தோட சென்டர் பகுதி நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த சென்டர் பகுதி வரைக்கும் தான் நம்ம தையல் போட போகிறோம். இந்த மாதிரி மடிச்சது கூட ரைட் சைடும் வந்து ஒன்றா வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கிளாத்தை வச்சு தைச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய பிசுறு வருது, கிளாத்து வந்து போயிடும் எக்ஸ்ட்ராவாக. அதுக்காக நான் 1/2 இன்ச்சு அளவுக்கு கிளாத்தை வச்சு சீட்டோட உயரத்தோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நான் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்ச் டேப்பில் அளந்து காமிச்சல ஸ்டார்டிங்கில் எது வரைக்கும் ப்ளீட் வைக்கணும்னு, அதுக்கேற்ற மாதிரி நான் கரெக்டாக வச்சு 2 வாட்டி தையல் போட்டு எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2 வாட்டி தையல் போட்டு முடிச்சாச்சு. நம்ம இப்போது திருப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சீட்டோட உயரம் ஜாயின் பண்ணக்கப்புறமா சென்டர் போர்ஷனோட ப்ளீட்டிங் நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கால் பகுதி மட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் பார்டரை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த கிளாத்தை தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் மடிக்கும் போது உங்களுக்கு ரைட் சைடு பக்கம் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை வந்து லைட்டாக வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம சீட்டோட உயரம் வந்து ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, இந்த சென்டர் பகுதி வரைக்கும், அது வரைக்கும் தான் நம்ம இதை வந்து தைச்சிட்டு வர போகிறோம். நம்ம மேலேருந்து சாரி ப்ளீட் மாதிரி வச்சு தைச்சோம் பார்த்தீங்களா, சீட்டோட உயரம் ஸ்டார்டிங்கில் இருந்து சீட்டோட உயரத்தோட மிட் பாயிண்ட் அது வரைக்கும் வந்து இந்த கிளாத்தை ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம மடிப்பு வச்சு அந்த சுருக்கணும் பார்த்தீங்களா கிளாத்தை, அதை தான் நான் இப்போ வச்சு தைச்சிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா யூடியூப் செட்டிங்கில் போனீங்கன்னா நம்ம வீடியோவில் ஸ்லோ பண்ணி பார்க்குற ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் வரும், அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா ஒரு கால் பகுதியை வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு. சென்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிப்போட உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கால் பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் போர்ஷன் ரைட் சைடு வர மாதிரி வந்துடுச்சு. இப்போ இன்னொரு கால் பகுதி தான் நம்ம தைக்க போகிறோம். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் கால் பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஷேப்பில் நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனை வந்து நம்ம அப்படியே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இந்த கிளாத்தை வந்து 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கு விட்டுருந்தோம்ல, இந்த 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கு விட்டதை எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். அப்படியே தான் மடிக்கிறேன். நம்ம 2 கிளாத் எப்படி மடிப்போமோ அதே மாதிரி தான், எந்த விதத்துலையும் நீங்கள் மாற்றி தைக்க வேணாம். எப்படி இருக்கும் கிளாத்தை அதே மாதிரியே இந்த பார்டர் ரைட் சைடில் நம்ம பக்கம் இருக்க மாதிரி பார்த்து இந்த மாதிரி கிளாத்தை பிடிச்சிக்கோங்க. நல்ல பக்கம் வந்து நம்ம சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பார்டர் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கா, அந்த கிளாத்தோட சீட்டோட உயரமும் கரெக்டாக வந்து வச்சு நான் இந்த மாதிரி பின் குத்திக்கிறேன். இந்த போர்ஷன் வந்து அப்படியே விட்டுருங்க. இப்போ இன்னொரு கால் பகுதியோட பின்பக்கம் நம்ம முன்பக்கம் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் சென்டர் பார்டரு. இதோட பின்பக்கம் பாருங்கள், பின்பக்கம் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கா, இந்த போர்ஷனில் நம்ம இப்போ பின் பண்ண பகுதியை வந்து வச்சு தைக்க போகிறோம். அப்படியே டேர்ன் பண்ணுறேன். டேர்ன் பண்ணிவிட்டு
ரைட் சைடு பின்னாடி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். உள் பக்கத்தில் தான் நம்ம தையல் போட போகிறோம். உங்களுக்கு தைக்கும் போது நல்லாவே புரியும். நீங்கள் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ளே பண்ணிகிட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் 2வது வாட்டிலாம் தைக்கும் போது ஈஸியாகவே தைச்சிடுவீங்க. பாருங்கள், பின் பண்ணதை எடுத்துட்டு இந்த 3 கிளாத்தையும் வச்சு நான் தையல் போடுறேன். ரைட் ஹேண்ட் சைடு கால் பகுதியோட சீட்டோட உயரம் 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சுட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சைடு ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணியிருந்தோங்களே, அதுக்கு ஆப்போசிட் பக்கம் இருக்க சீட்டோட உயரத்தையும் 3 கிளாத்தையும் வச்சு நம்ம அப்படியே தையல் போடணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு காலுக்கு வந்து 2 போர்ஷன் தான் வச்சு தைச்சோம். இதுக்கு பாருங்கள் 3 கிளாத்தையும் வச்சு ஒன்றா தைக்கணும். இந்த மாதிரி தைக்கும் போது சீட்டோட உயரம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகி தைச்சி முடிச்சிருவோம். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ரைட் சைடு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சென்டரில் நம்ம ப்ளீட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து எந்த போர்ஷன்லேயும் அட்டாச் ஆகாத மாதிரி தனியாக நிற்கிது. இதை வந்து கரெக்டாக ரைட் சைடு பார்டரை வந்து வச்சு ஒழுங்காக தையல் போட்டுருங்க. இதெல்லாம் தையல் போட்டு எடுத்தக்கப்புறம் தான் மேலே இருக்க பட்டி பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஒரு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா தையல் போட்டாச்சு பேக் சைடில். இப்போ ஃப்ரண்ட் சைட்லேயும் அதே மாதிரியே பார்டர் வந்து கரெக்டாக ரைட் சைடில் இருக்க மாதிரி பார்த்து ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சு நான் தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ உள்ளே வந்து சீட்டோட உயரம் வந்து கிளாத்து ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, ஒரு தையல் தான் போட்டிருந்தோம். அந்தளவுக்கு க்ரிப்பாக இருக்காது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இன்னொரு தையலும் அது மேலே போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த தோத்தி பேண்ட் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ பேலன்ஸ் வந்து பட்டியை தான் நம்ம அட்டாச் பண்ணணும். பட்டி போர்ஷன் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு கிளாத் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம தைச்சிருக்க இந்த பேண்ட்டோட இடுப்பு சுற்றளவு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு இன்ச் டேப்பில் அளந்து பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து அந்த இடுப்போட ரவுண்டு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது ஃப்ரண்ட் அண்ட் சைடு மட்டும் நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ எடுக்கிற மெஷர்மெண்ட்லேருந்து டபுள் ஆக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு கரெக்டாக வந்து 16.25 இன்ச் இருக்குது. 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுடுறேன். இதை வந்து நீங்கள் டபுள் ஆக்கும் போது 33.5 இன்ச்சு வந்து வரும். இந்த இடுப்பு சுற்றளவு எந்த அளவுக்குன்னு பார்த்தாச்சு. இதை வந்து நம்ம பட்டி பீஸில் வந்து கட் பண்ணணும். பட்டி பீஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அகலத்தில் 33.5 இன்ச் இருக்க மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உயரத்தில் பார்க்கலாம். உயரத்தில் பார்த்திங்கன்னா 5 இன்ச் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். 3 இன்ச்சு பட்டியோட உயரம் எடுத்திருந்தோம். 2 இன்ச்சு வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சு தைக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக அந்த 2 இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு எலாஸ்டிக்கு. இந்த 1 இன்ச்சை வந்து நம்ம மடித்து தைக்கும் போது தையலுக்கெலாம் போக கரெக்டாக அந்த 2 இன்ச்சு வந்துடும். அகலத்தில் உங்களுக்கு கட் பண்ணதை காமிக்கல, அதனால் உங்களுக்கு மெஷர்மெண்ட் டேப்பில் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். 33.5 இன்ச்சு வந்து அகலத்தில் வந்து எடுத்திருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 33.5 இன்ச்சு இருக்குது. உயரத்தில் 5 இன்ச்சு, பட்டிக்கு 3 இன்ச்சு போக பேலன்ஸ் 2 இன்ச்சு, மொத்தமாக பட்டியோட உயரம் 5 இன்ச்சு. 33.5 இன்ச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், திரும்பி வச்சு காமிக்கிறேன். 5 இன்ச்சு வந்து உயரத்தில் இருக்குது பட்டி. இந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எலாஸ்டிக் வச்சு தைக்கும் போது. 1 இன்ச்சு எலாஸ்டிக். இது எலாஸ்டிக் வந்து இடுப்பு சுற்றளவுலேருந்து 2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு 1 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 14.5 இன்ச்சு வந்து எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். குழந்தையோட இடுப்பு சுற்றளவு நம்ம பேண்ட்டு நீங்கள் எந்த டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் சரி, பேண்ட்டோட அளவு எடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இடுப்பு சுற்றளவுலேருந்து 2 மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 1 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தையலில் போயிடும். 1/4 இன்ச்சு வந்து மேலே வந்து தையலுக்கு விட்டுருங்க. நான் 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுட்டு 1 இன்ச்சு எலாஸ்டிக்னால நான் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து இன்னொரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா எலாஸ்டிக்கை வச்சு தைக்கும் போது மடித்து தான் தைப்போம். அதுக்காக நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண போர்ஷனை ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துருங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் தைக்கிறதுக்காக நம்ம 2.5 இன்ச்சு வந்து விட்டுருக்கோம். 5 இன்ச்சில் 2.5 இன்ச்சு வந்து எலாஸ்டிக் தைக்க போயிடும். பேலன்ஸ் 2 இன்ச்சு வந்து உங்களுக்கு தோத்தி பேண்ட்டோட அட்டாச் பண்ணுறதுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மடித்து தைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கிளாத் வேணுமோ அதை நான் சென்டராக கோடு போட்டு எடுத்திருக்கேன். இப்போ பட்டியோட லென்த்து பார்த்தீங்கன்னா 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு சென்டர் பகுதியை நம்ம ஃபினிஷிங்கோடு தைச்சிடலாம். தோத்தி பேண்ட்டுக்கு நம்ம பெல்ட் வந்து தைக்க போகிறோம். ஃபோல்டிங்கில் இருக்க ஸ்ட்ரெயிட் பட்டி பீஸை வந்து மடித்து ஃபினிஷிங்கோடு தைக்கணும். இந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எலாஸ்டிக் வந்து தைக்க போகிறோம். நம்ம லுங்கிலாம் எப்படி ஓரம் அடிப்போமோ அதே மாதிரி ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா சில்க் துணினால் நிறைய பிசுறாக வருது. அதுக்காக நான் இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்தீங்கன்னா தைச்சி முடிச்சாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பெல்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே வந்து எலாஸ்டிக் வந்து கொடுக்க போகிறோம். எலாஸ்டிக் கொடுக்கறதுக்காக நம்ம மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு நம்ம எலாஸ்டிக் வந்து தைச்சிடலாம். நம்ம நார்மல் பேண்ட்டில் எப்படி வந்து பட்டி மடிப்போமோ அதே மாதிரி வந்து மடிச்சுக்கலாம். 1 இன்ச்சு எலாஸ்டிக்னால அந்த 1 இன்ச்சு கிளாத்தை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க கிளாத்தை இந்த மாதிரி மடித்து தைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 1 இன்ச் அளவுக்கு கிளாத்தை வந்து நான் மடித்து தைக்கிறேன். ஃபுல்லாக வந்து மடித்து தைச்சிடக்கூடாது. கரெக்டாக வந்து எலாஸ்டிக் எந்த அளவுக்கு விடணுமோ அது அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக தையல் போடாமல் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டு நான் பேலன்ஸ் இருக்க கிளாத்தை மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் நான் தையல் போட்டுட்டேன். இப்போ கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் தான் நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து உள்ளே விடணும். காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கேப்பில் தான் நம்ம எலாஸ்டிக் வந்து உள்ளே கோத்து எடுக்க போகிறோம். எலாஸ்டிக் உள்ளே கோக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேப்பில் வந்து நம்ம எலாஸ்டிக் எப்படி கோக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எலாஸ்டிக்கில் ஒரு பின்னை வந்து கோத்து எடுத்திருக்கேன். இந்த பின்னை யூஸ் பண்ணி ஃபுல்லாக இந்த பட்டியோட சுற்றளவு ஃபுல்லாக வந்து இந்த எலாஸ்டிக்கை வந்து கோத்து எடுக்கணும். எலாஸ்டிக்கோட ஒரு முனையை வந்து விட்டுறாதீங்க. விட்டுட்டிங்கன்னா திரும்பி கோக்கிறது கஷ்டம். அதனால் ஒரு முனையை நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு இன்னொரு முனையை மட்டும் நம்ம கோத்து எடுக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வெளியில் வரும். இந்த 2 முனை பகுதியும் வந்தக்கப்புறமா இந்த மாதிரி 2த்தையும் சேர்த்து வச்ச மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 4-5 தையல் வந்து போட்டு எடுத்துருங்க. அப்போ தான் நீங்கள் எந்தளவுக்கு எலாஸ்டிக்கை இழுத்தாலும் சீக்கிரமாக பிஞ்சு போகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எலாஸ்டிக் தைச்சக்கப்புறமா இந்த எலாஸ்டிக்கை ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கிளாத்தை எல்லாத்தையும் ஈவனாக வந்து எல்லா இடமும் வர மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா இடமும் வர மாதிரி விட்டக்கப்புறமா கீழே தையல் போடாமல் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனில் ஃபினிஷிங்கோட ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கேப்பே தெரியாத மாதிரி கரெக்டாக ஈவனாக வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. இந்த எலாஸ்டிக் மேலே வந்து தையல் போடணும். எலாஸ்டிக் மேலே தையல் போடும் போது நீடில் வந்து ஒரு சைடு நிற்க வச்சிங்கன்னா அப்படியே கிளாத்தையும் எலாஸ்டிக்கையும் சேர்த்து இழுத்து பிடிச்சி தைக்கணும். அது வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கீழே தைச்சக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எலாஸ்டிக் மேலே தையல் வர மாதிரி போட போகிறோம். 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து தையல் போட்டுக்கலாம். சென்டர் போர்ஷனில் கரெக்டாக எலாஸ்டிக்கும் கிளாத்தையும் நல்லா இழுத்து பிடிச்சி தையல் போடுங்க.
கிளாத்தும் எலாஸ்டிக்கும் இழுத்து பிடிச்சி தையல் போடும்போது பேக்கில் வந்து கிளாத் அந்தளவுக்கு நகராது. அதனால் பின்னாடி போர்ஷனில் கிளாத்தை இழுத்து விட்டு முன்னாடியும் இழுத்து விட்ட மாதிரி தைக்கணும். சென்டர் போர்ஷனில் நான் தைச்சிட்டேன். அதே மாதிரி எலாஸ்டிக்கோட ஸ்டார்டிங் பகுதியிலையும் நான் இதே மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டேன். மொத்தமாக 3 தையல் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது எலாஸ்டிக்கில். இப்போ பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வச்சு தைச்சி முடிச்சாச்சு. தைச்சக்கப்புறம் உங்களுக்கு பட்டி பீஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கீழே வந்து நம்ம தோத்தி தைச்சிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த தோத்தியே வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக்கில் நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. தையல் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சென்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சென்டர் ஜாயின் பண்ண போர்ஷனில் நம்ம கீழே தோத்தி தைச்சிருக்கோம்ல, அதோட சீட்டோட உயரத்தோட சென்டர் பகுதியை வந்து நம்ம கரெக்டாக அட்டாச் பண்ணணும். எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டியோட ரைட் சைடும் நம்ம கீழே தைச்சி வச்சுருக்க தோத்தியோட ரைட் சைடும் ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஒன்றா வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி இடுப்போட சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி தைச்சிட்டு வர போகிறோம். பாருங்கள் எப்படி தைக்கிறதுன்னு. பட்டியோட சென்டர் பகுதியும் கீழே இருக்க தோத்தியோட சென்டர் பகுதியும் கரெக்டாக வச்சு நான் இந்த மாதிரி இடுப்போட சுற்றளவு வந்து ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுக்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த போர்ஷன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா பட்டியோட பீஸும் கீழே இருக்க தோத்தி பீஸும் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறது தான் வேலை. அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் வந்து போட்டுகிட்டே வந்துடலாம். பார்த்திங்கன்னா தைச்சாச்சு. இப்போ தைச்சக்கப்புறமா உள்பக்கம் கிளாத் வந்து உங்களுக்கு தைச்சக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக. இப்போ ரைட் சைட் பக்கம் திருப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தைச்சக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் தோத்தி பேண்ட் வந்து குழந்தைக்காக எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.